சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க. அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பருகியதை தொடர்ந்து 23 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் பதற்றத்தையும் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். தற்போது இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணியை முதல்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த சென்னை பல்லாவரம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததன் காரணமாக ஏராளமானவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு காமராஜர் நகர் பகுதியில் பகுதியில் குடிநீர் குடித்தவர்கள் அந்த மாநகராட்சி மூலமாக அந்த குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் குடித்தவர் பலருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறது. வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. 23 பேர் சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த பல்லாவரம் பகுதியில் இருக்கின்ற காமராஜர் நகர் பகுதியிலிருந்து ஏராளமானவர்கள் அந்த உடல் உபாதையில் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார்கள். 23 நபர்கள் சிகிச்சைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சிகிச்சைக்காக அந்த காமராஜர் நகர் பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட திரிவேதி என்ற 66 வயது முதியவர் வரும் வழியிலே இருந்துள்ளார். அவர் உடலானது தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பல்லாவரம் பகுதியில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனையிலும் ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தமிழக அமைச்சர் தாம அன்பரசன் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். அந்த காமராஜர் நகர் பகுதி, அதே போல மலைமேடு பகுதியிலும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். குடிநீரில் எப்படி கழிவுநீர் கலந்தது, பலத்த மழை காரணமாக குடிநீர் தொட்டிகளில் ஏதாவது உடைப்பு ஏற்பட்டு அந்த குடிநீர் இணைப்பு குழாய்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அவர் அந்த மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். தற்போது அந்த பகுதி முழுவதுமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டது. இந்த பகுதி முழுவதுமாக இருக்கின்ற குடிநீரை பொதுமக்கள் காட்சி குடிக்கும்படி தாம்பரம் மாநகராட்சி மற்றும் கண்டோன்மென்ட் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வுப் பணி நடைபெற்று வருகிறது. மீரான், இந்த கழிவுநீர் கலந்த குடிநீர் ஆய்வுக்கு ஏதாவது அனுப்பப்பட்டிருக்கா? 23 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த குடிநீரை குடித்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிநீரில் என்ன கலந்து வந்தது என்பது குறித்து குடிநீரை தற்போது பரிசோதனைக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த கண்டோன்மென்ட் பகுதியில் குடிநீர் குடித்தவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தாம்பரம் நகராட்சி 13வது வார்டு அந்த பகுதியில் இருக்கின்ற காமராஜர் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த குடிநீர் குழாய்களில் வந்த குடிநீர்களை குடித்தவர்களுக்கு தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்களுக்கு இந்த வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 23 பேர்களில் ஒருவர் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஏராளமானவர்கள் பல்லாவரத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மழைக்காலம் எப்பொழுதுமே மழைக்காலம் முடிந்த பிறகு மழை தண்ணீர் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதியில் குடிநீருக்கு குளோரின் அதிகமாக போட்டு அனுப்புவார்கள். அதே போல குடிநீரை காய்ச்சி குடியுங்கள் என்ற ஒரு விளம்பரம் ஆட்டோக்கள் மூலமாக செய்யப்படும். பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு பொதுவாக கோரிக்கை விடுப்பது வழக்கம். இந்த முறை அது நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரும்போது உடனடியாக அதை தடுத்திருந்தால் இந்த போல பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்ற ஒரு தகவலை பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது பாதிக்கப்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம் நடத்த திட்டமிடப்பட்டு அந்த பகுதியில் முழுவதுமாக சுகாதார பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் முழுவதுமாக தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீரை பொதுமக்கள் காய்ச்சி குடிக்க வேண்டும். எந்த பகுதியில் இந்த குடிநீர் குழாய் இணைப்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த பகுதி முழுவதுமாக தீவிர சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீரான், அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை தற்போது என்னவாக இருக்கிறது? இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கண்டோன்மென்ட் நிர்வாகத்தின் கீழ் அந்த மலைமேடு பகுதி வருகிறது, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது. அதே போல அந்த 13வது வார்டு பகுதியை பொறுத்தவரைக்கும் அது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் வருகிறது. 2 பகுதியிலுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கண்டோன்மென்ட் பகுதியில் குடிநீர் வரும் என்று சொல்கிறார்கள். அந்த குடிநீரை குடித்தவர்களுக்கு ஏராளமானவர்கள் அதை காய்ச்சி குடிக்காத காரணத்தால் பலருக்கு அந்த உடல் பாதிப்பு ஏற்பட்டுகிறது. இந்த கண்டோன்மென்ட் பகுதியை பொறுத்தவரைக்கும் பலமுறை நாங்கள் இது மாதிரி கழிவுநீர் கலந்து வருகிறது, குடிநீர் சுத்தமாக இல்லை என்று பலமுறை புகார் தெரிவித்தோம். எந்த அதிகாரியும் தங்களை இது தொடர்பாக
நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். அதே போல இந்த காமராஜர் நகர் பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த குடிநீர் இணைப்பு குழாய்கள் செல்கின்ற பகுதி முழுவதுமாக இந்த பாதிப்பான இடங்களாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் வந்து கழிவுநீர் அந்த கால்வாயில் இருக்கின்ற மழைநீரோடு கலந்திருக்கிறது. எந்த இடத்தில் இந்த கழிவுநீர் வந்து இந்த குடிநீர் இணைப்பில் கலந்திருக்கிறது என்பதை தெரியவில்லை. இதன் காரணமாக பல இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குடிநீரை காய்ச்சி குடித்திருந்தால் பொதுமக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. அதற்கான முன்னெச்சரிக்கைகளை 2 நிர்வாகம் எடுக்க தவறியதே அதற்கான காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். மீரான், தாம்பரம் மாநகராட்சியினுடைய 13வது வார்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா? அமைச்சருடைய ஆய்வு பணியின் போது பொதுமக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் மற்றும் குறைகளை முன்வைத்தாங்க? தாம்பரம் மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 13வது வார்டு காமராஜர் பகுதி, அதை ஒட்டி இருக்கின்ற கண்டோன்மெண்ட் பகுதி, இந்த 2 பகுதியில் மட்டும்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் வந்து செம்பரமாக்க குடிநீர் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல அந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் பாலாற்று குடிநீர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறார்கள். இந்த 2 இடங்களிலும் வந்து ஏராளமான இடங்களில் வந்து மழைநீர் தேங்கியதன் காரணமாக கால்வாய்களில் உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த குடிநீர் பகிர்மான குழாய்கள் ஏதாவது உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவுநீர் கலந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் பேரில் தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் 2 நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. கண்டோன்மெண்ட் நிர்வாகம், அதே போல தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம். 2 நிர்வாகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடிநீர் குழாய்களை சுத்தம் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அந்த குடிநீர் அவர்களுக்கு வழங்கப்படும் மேல்நிலை நீர்த்தொகு தட்டி பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததாக ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி பகுதியிலும் இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பகுதி முழுவதுமாக எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறிந்து உடனடியாக அதை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நன்றி மீரான், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்த நீரை பருகியதில் பலருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. அதில் தற்போது 23 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் ஆய்வை மேற்கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் அந்த பகுதியில் ஒரு மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் தற்போது அங்கு ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். தற்போது தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தண்ணி வரல சார். நேற்று வந்து தண்ணியில் தான் இதை குடிச்சு 25 பேர் இப்போ அட்மிட் ஆகிருக்காங்க எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலில். நைட்டு எங்கள் பொண்ணை கூப்பிட்டு வந்தேன், குளுக்கோஸ் சேர்த்து அமிச்சிட்டாங்க. மறுபடியும் ரொம்ப சீரியஸ் ஆகி நர்சிங் ரூமில் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கும் வாந்தி பேதி தான். கண்ட்ரோல்மெண்ட் தான் சார். கண்ட்ரோல்மெண்ட் பல்லாவரம் 66 பஸ் ஸ்டாண்டு. நாங்கள் 6வது வார்டு. 6வது வார்டு. எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி வரும்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். சரி, இப்போ லாஸ்ட் எப்போ வந்தது? நேற்று வந்தது 7:30 மணிக்கு. சரி, தண்ணி எப்படி இருந்ததுமா? தண்ணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது கலராக. சரி, அது குடிச்சவங்க எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க? 25 பேர். என்ன ஆச்சு அது? அந்த வாந்தி பேதி. உங்கள் பேர்? என் பேர் தாஜு நிஷா. நல்லா தண்ணி